2 days பேக் என்னோட ஓபில ரீசெண்டா டெலிவரி ஆகி போன ஒரு பேஷண்ட்டை அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவரோட மெயின் கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோகமாவே இருக்காங்க டாக்டர். முன்னாடி மாதிரி இல்ல, யார்கிட்டயும் பேசுறதே இல்ல, தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. குழந்தை அழுதாலும் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறது இல்ல, குழந்தைக்கு சரியா ஃபீடிங் கொடுக்கறது இல்ல, அவளும் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. இதுதான் அவரோட மெயின் கன்சர்ன். சோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தாக்கா, பிரெக்னன்சில இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் வந்து டெலிவரிக்கு அப்புறம் டிராப் ஆகும். சோ அது குறையறதுனால கண்டிப்பா மதருக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும். அது தவிர பிரெக்னன்சில போக்கஸ் வந்து மதருக்கு நிறைய இருக்கும். சோ மதருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க நல்லா கேர் பண்ணி அவங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். பட் ஆஃப்டர் டெலிவரி போக்கஸ் ஃபுல்லா குழந்தை மேல போயிடுறதுனால மதர் வந்து லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சோ இந்த கண்டிஷனை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அவங்களுக்கு தூங்குறதுக்கு, அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணாவே இதுல இருந்து மோஸ்ட்லி அவங்க வெளியில வந்துருவாங்க. இவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் தான் மெயினா தேவைப்படுது. நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன், அது வந்து வித்தின் 2 வீக்ஸ்ல தானாவே செட்டில் ஆயிடும். ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அது மைல்டு ஃபார்ம் தான், தானாவே செட்டில் ஆயிடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை, ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். பட் இந்த டிப்ரெஷன் ஃபார்ம் வரும்போது அவங்களுக்கு இந்த இல்னஸ் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மனநல மருத்துவரோட ஆலோசனையும் தேவைப்படும். கவுன்சிலிங் அண்ட் மெடிகேஷன்ஸ்ல இதை கண்டிப்பா சரி பண்ண முடியும். சோ இதை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இது என்னன்னா ஃபியூச்சர்ல போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அண்ட் ப்ரொலாங்டு மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கும் போயிடும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வரும்போது அவங்களுக்கு சூசைடல் டெண்டன்சி, குழந்தையவே ஹார்ம் பண்ற அளவுக்கும் போயிடுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஆரம்பத்திலேயே கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதுல இருந்து கண்டிப்பா அவங்களால வெளியில வர முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.